50 டேஸ் 50 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 5 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித மூளை வந்து 10% தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மித் இருக்கு. அதுவே நம்ம மனித மூளை 100% யூஸ் ஆனா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் பேசிக் கான்செப்ட். கதை தாய்ப்பையில ஸ்டார்ட் ஆகுது. தாய்ப்பையில நம்ம படத்தோட ஹீரோயின் லூசின்றவங்க பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண வராங்க ஒரு ஹோட்டல் வாசல்ல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் வந்து ஒரு சூட் கேஸ் மாதிரி கையில வச்சிருக்காரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் லூசியை வந்து எதிர்க்க இருக்க அந்த ஹோட்டல்ல மிஸ்டர் ஜாங்ன்றவர்கிட்ட இந்த சூட் கேஸ் மட்டும் கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, அது நீயே கொடுக்கலாமா, நீயே என்ன அனுப்புற அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து நான் 2-3 தடவை போயிட்டு வந்துட்டேன், திரும்பவும் போயிட்டு வந்தா எனக்கு சந்தேகப்படுவாங்க, அதனால நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி பேக்கை கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதில் பாதி அமௌண்ட் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம பாய் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் சொல்றாரு. இவங்க வந்து வேற வழியே இல்லாம அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு அந்த இருக்க ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போறாங்க. இந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல போயிட்டு மிஸ்டர் ஜாங் அப்படின்றவரை கேட்கறாங்க ரிசப்ஷன் கிட்ட. அப்ப வந்து ஒரு கும்பல் வருது. நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே கடத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. வெளியே இருந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த ஹீரோயினை கடத்தி கொண்டு போன நம்ம கும்பல் மிஸ்டர் ஜாங் என்றவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நம்பர் சொல்றாரு. அது சொன்ன உடனே அந்த சூட் கேஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே இந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஏதோ பவுடர் மாதிரி சப்ஸ்டன்ட் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்க வந்து ட்ரக் டீலிங் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இதாவது இந்த ட்ரக்கை வந்து யூரோப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்றாங்க. தாய்ப்பையில இருந்து நம்ம அயன் படத்துல வர மாதிரி ட்ரக்கை வந்து வயிற்றுக்குள்ள இன்டேக் பண்ணி, எதிர்பாராத நேரமா நம்ம ஹீரோயின் இன்டேக் பண்ண ட்ரக் வந்து அவங்க பிளட்ல கலந்துடுது. இந்த ட்ரக் அவங்க பிளட்ல கலந்ததுனால அவங்க டெலிபதி, மென்டல் டைம் டிராவலிங் போன்ற பிசிக்கல் அண்ட் மென்டல் கேப்பபிலிட்டிஸ் அதிகமாகுது. வெறும் 10% தான் நம்ம பிரெயின் யூஸ் ஆகுன்ற மூளை வந்து 100% யூஸ் ஆனா என்ன நடக்கும், அதனால நடக்கிற விபரீதங்கள் என்ன, அதனால நம்ம ஹீரோயின் என்ன ஆகுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி லைனு.